guys, welcome back to my channel Bobby Savvy Banking Aspirant Diaries. இங்கிலீஷ் செக்ஷன்னாலே ரொம்ப பேருக்கு பயம். படிக்கிறோம், பிராக்டிஸ் பண்றோம், ஆனா மார்க்ஸ் மட்டும் இன்க்ரீஸே ஆக மாட்டேங்குது. நானும் இந்த ஸ்டேஜ் தான் கடந்து வந்தேன். அதனால இன்னைக்கு ஒரு இங்கிலீஷ் கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி ரோட் மேப் வீடியோ உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். 5 மார்க்ஸ்ல இருந்து 25 மார்க்ஸ் எப்படி ரீச் பண்றது, டாபிக் வைஸ் வெயிட்டேஜ் என்ன, ஒரு எக்ஸாம்ஸுக்கும் எந்தெந்த செக்ஷன் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அண்ட் அதனுடைய சோர்சஸ், ஸ்ட்ராட்டஜி அண்ட் கொஸ்டின் அட்டெம்ப்டிங் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ், டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் ஸ்ட்ராட்டஜி, காமன் மிஸ்டேக்ஸ் டு அவாய்டுன்னு இப்படி கம்ப்ளீட்டா ஒரே வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். ஸோ 22 மினிட்ஸ் நினைச்சே ஃபீல் பண்ணாதீங்க. எந்த வீடியோஸும் எந்த செக்ஷனையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிகாஸ் ஒரு செக்ஷனும் நெக்ஸ்ட் செக்ஷனோட கனெக்ட் ஆகும். லாஸ்ட்ல உங்க இங்கிலீஷ் ப்ரிப்பரேஷனை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறதுக்காக ஒரு சர்ப்ரைஸ் இனிஷியேட்டிவ் நான் அனௌன்ஸ் பண்ண போறேன். அதை பத்தி தான் நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். சோ காப்பி எடுத்துட்டு கம்ஃபர்டபுளா உட்காருங்க. நம்ம இங்கிலீஷ் ப்ரிப்பரேஷன் A to Z பிளான் பார்க்கலாமா? So let's get started with the video. இங்கிலீஷ் செக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா நான் 5 கேட்டகரிஸா பிரிப்பேன். ஒன்னு உங்களுக்கு ரீடிங் ஸ்கில் வேணும், இன்னொன்னு vocabulary வேணும், தேர்ட் உங்களுக்கு கிராமர் வேணும், அண்ட் ஃபோர்த் மிஸ்லேனியஸ் பார்ட், ஃபிஃப்த் டிஸ்கிரிப்டிவ். ஸோ ஃபர்ஸ்ட் ரீடிங் கேட்டகரியில நான் எதெல்லாம் பிளேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், பேரா ஜம்பிள் அண்ட் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் பிஓ அண்ட் கிளர்க் எக்ஸாம்ல பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது, ரெண்டுமே சிமிலரா தான் இருக்கும். ஸோ அந்த லெவல் ஆஃப் கொஸ்டினுடைய டிஃபிகல்ட்டி தான் உங்களுக்கு வேரி ஆகுமே தவிர நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதோட வெயிட்டேஜ் மோர் ஆர் லெஸ் சிமிலரா தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரீடிங் செக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா க்கு 8 to 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மெயின்ஸ்ல 15 to 17 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சம்டைம்ஸ் 2 to 3 செட்ஸும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல 2 to 3 கொஸ்டின்ஸ் ஒக்காப்ஜ் ரிலேட்டடா இருக்கும். சினானிம், ஆண்டனிம் அண்ட் ஃபில்லர்ஸ் மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொரு கொஸ்டின் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் அப்போ உங்களுக்கு சொல்றேன். டோன் பேஸ்டு கொஸ்டினை எப்படி டேக்கிள் பண்ணணும்னு உங்களுக்கு நான் லாஸ்ட் சொல்றேன். அண்ட் இன்ஃபரன்ஸ் இருக்கும். ஆத்தர் இதுல இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரியான கொஸ்டின், ஆத்தருடைய ஒப்பீனியனுக்கு எந்த ஆர்குமெண்ட் ஸ்ட்ரென்தன் பண்ணுது, எந்த ஆர்குமெண்ட் வீக்கன் பண்ணுதுன்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஆத்தர் சொல்லாத விஷயம் இதுல ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு ஆட் ஒன் அவுட் பிக்அப் பண்ண சொல்லுவாங்க. அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்பாங்க. அண்ட் டாபிக் இந்த இது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு ஒரு டாபிக் கொடுங்கன்னு கேட்பாங்க. தீம் என்னன்னு கேட்பாங்க. பேராகிராஃபே ஒரு பேரா ஜம்பிள் பண்ணிட்டு அதை அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. எரர்ஸ் கேட்கலாம். அண்ட் வேர்ட்ஸ் ஸ்வாப்பும் அந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்லேயே வரும். நெக்ஸ்ட் பேரா ஜம்பிள் அண்ட் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். இது சம்டைம்ஸ் நம்மளுக்கு கிளர்க் எக்ஸாம்ல கேட்கலாம், கேட்காமையும் போகலாம். ஆனா ஆர்எஸ்பி கிளர்க் எக்ஸாம் லாஸ்ட் இயர் கேட்டிருந்தாங்க, பிலிம்ஸ்லயே கேட்டிருந்தாங்க, அண்ட் பிஓ எக்ஸாம்ஸ்ல கண்டிப்பா கேட்பாங்க. ஒன்னு உங்களுக்கு பேரா ஜம்பிள் வரும், இல்லைன்னா சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் வரும். ஸ்டாண்டர்டா உங்களுக்கு 5 to 6 மார்க்ஸ் கிட்ட கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது, போத் பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா எல்லா சென்டென்ஸையுமே நம்ம அரேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் இந்த சென்டென்ஸை நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த தீம்ல இருக்காத சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒமிஷன் பேஸ்டு கேட்பாங்க. இன்னொன்னு கான்சிக்யூட்டிவ் சென்டென்ஸ் கேட்கலாம். லைக் ABCD அந்த இதுல பிக்கு அப்புறம் அந்த மாதிரி பேர் சென்டென்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஃபிக்ஸ்டு ஆர்டரா இருக்கும். என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா அவங்களே ஆப்ஷன்ல ஷஃபிள் பண்ணி கொடுத்துருவாங்க எந்த ஆர்டர் கரெக்ட்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு 5 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல இப்படி கேட்க வாய்ப்பு இருக்கு. இதுல நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் ஃப்ரேசல் ரீஅரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதை அட்டன் பண்றதுக்கான ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் இருக்கு. அதையும் நான் லாஸ்ட்ல சொல்றேன், ஃபுல்லா பாருங்க. நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின் வெக்காப் பேஸ்டு. ஃபில்லர்ஸ் சிங்கிள் கொஸ்டின் கேட்கலாம். 1 or 2 ஃபில்லர்ஸ் நம்ம ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். கிளாஸ் சிஸ்டம்ன்றது பேராகிராஃப் பேஸ்டான கொஸ்டின்ஸ். 5 to 6 வெக்காப்ஸ் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். வேர்ட் யூசேஜ் வேர்ட் ஸ்வாப் அண்ட் வேர்ட் சப்ஸ்டியூஷன் இதெல்லாம் 2 to 5 வெக்காப்ஸ் வரைக்கும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிஸ்பெல்ட் எய்தர் ABCDE அப்படின்னு கொடுத்துட்டு இதுல எந்த வேர்டு மிஸ்பெல்ட்டா இருக்குன்னு கேட்கலாம். இல்ல ஒரு சென்டென்ஸ்ல கொடுத்துட்டு எந்த வேர்டு இம்ப்ராப்பர் யூசேஜ் ஆர் இம்ப்ராப்பர் வேர்ட்ஸ் இருக்குதுன்னு கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாசிட்டிவ்னு வர வேண்டிய இடத்துல நெகட்டிவ்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே வொக்காப் பேஸ்ட். இதுக்கு நம்ம என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுன்றத உங்களுக்கு கடைசியா நான் சொல்றேன். ஸோ இது செகண்ட் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் அண்ட் செகண்ட் ஹையஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டிய டாபிக் இந்த கொஸ்டின்ஸ்க்கு தான். ஸோ 10 to 16 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பிலிம்ஸ்ல கொடுக்குறாங்க. அண்ட் 8 to 17 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு மெயின்ஸ்ல தராங்க. நெக்ஸ்ட் கிராமர் பேஸ்டு கொஸ்டின்ஸ், எரர் ஸ்பாட் அண்ட் ஃப்ரேசல் ரீஅரேஞ்ச்மெண்ட். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் ஒரு 6 to 10 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பிலிம்ஸ்ல கேட்கறாங்க. 8 to 12 கொஸ்டின்ஸ் மெயின்ஸ்ல கேட்கறாங்க. எரர் சிங்கிள் சென்டென்ஸ் கொடுத்து பார்ட்டா பிரிக்கலாம், ABCDன்னு பிரிக்கலாம். இல்ல 5 சென்டென்ஸ் கொடுத்து இதுல எந்த சென்டென்ஸ் தப்புன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரியான டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு எரர் ஸ்பாட்டிங்ல வரும்.
பொறுத்த வரைக்கும் idioms and phrases, match the column, connectors இந்த மாதிரி இருக்கும். அந்த idioms and phrases வந்து ஹைலைட் பண்ணி ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருப்பாங்க. இதுக்கு மீனிங்ஃபுல்லா இருக்கக்கூடிய idioms என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அது வந்து நம்ம ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம். இல்ல சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு ஆப்ஷன்ல இருந்தே ரொம்ப டைரக்டா இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம அந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ற மாதிரி இருக்கும். மேட்ச் தி காலம் பொறுத்த வரைக்கும் எய்தர் உங்களுக்கு 2 சென்டென்ஸ் இருக்கும் ஆர் 3 காலம்ஸ் இருக்கும். அந்த செகண்ட் காலம் வந்து எப்படி இருக்கும்னா உங்களுக்கு கனெக்டர் பேஸ்ட் இருக்கும். ஸோ மேட்ச் தி காலம் அண்ட் கனெக்டர்ஸ் மோர் ஆர்லெஸ் வந்து ஒரு ஓவர்லாப் பண்ற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரிப்டிவ் செக்ஷன். இதுல SBI PO மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் 50 மார்க்ஸ் இருக்குது. 3 kinds of questions கேட்பாங்க. ஒன்னு இமெயில் ரைட்டிங், இன்னொன்று சொல்யூஷன் அனாலிசிஸ், எய்தர் ரிப்போர்ட் ஆர் ப்ரிசைஸ் ரைட்டிங் நீங்க செலக்ட் பண்ணலாம். 30 மினிட்ஸ் தருவாங்க. IBPS POல உங்களுக்கு 30 மினிட்ஸ் 25 மார்க்ஸ் கேட்பாங்க. ஒன்னு எஸ்ஏ, இன்னொன்று காம்ப்ரிஹென்ஷன், அதுல இருந்து நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ்லயும் வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் இருக்கு. ஒரு எக்ஸாமுக்கும் ஒரு மார்க் வந்து நம்மளுக்கு வேரி ஆகும். ஸோ அது என்னன்றதை இதுல பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஸ்ட்ராட்டஜி அண்ட் சோர்சஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி செக்ஷனுக்கு சொல்றேன். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில் கண்டிப்பா முக்கியம். ஏன்னா அதுதான் வந்து கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்துக்குமே வந்து ஃபவுண்டேஷன் வந்து ரீடிங் தான். ஸோ 2 to 3 நியூஸ் வந்து கண்டிப்பா படிக்கணும். இம்பார்ட்டன்ட் நியூஸா படிங்க. அண்ட் நான் ஃபிக்ஷன் புக்ஸ்ல டெய்லி 2 to 3 பேஜஸ் படிங்க. இப்போ வந்து SBI PO அந்த மாதிரி மெயின்ஸ் எக்ஸாம்ல எல்லாம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. பேராகிராஃப் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டோரி பேஸ்டா, ஒரு மாதிரி நரேஷன் பேஸ்டா இருக்குது. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் டேக்கிள் பண்றதுக்கு நான் ஃபிக்ஷன் புக்ஸ்ல 2 to 3 பேஜஸ் படிக்கலாம். அது போக வந்து கண்டிப்பா 2 to 3 செட்ஸ் ஆஃப் RCs வந்து டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ சோர்சஸ் என்னன்னு சொல்றேன், பாத்துக்கோங்க. எடிட்டோரியல் அனாலிசிஸுக்கு நான் வந்து நிமிஷா பன்சால் மேமோடைய வீடியோஸ் பார்ப்பேன். அண்ட் நீங்க வந்து இங்க பிளேலிஸ்ட் இருக்கு, அதையும் பார்க்கலாம். அண்ட் அபித்சர் வீடியோஸ்லயுமே வந்து எடிட்டோரியல் அனாலிசிஸ் போட்டிருக்காங்க. அண்ட் கைட்லியில வந்து எடிட்டோரியல் பேஸ்டான இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அந்தந்த டேட்டோட இருக்கும். அதுல வக்காப்ஸ் ரிவிஷன் உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க. RCs கொடுத்துருப்பாங்க. நவுனா, வெர்பா, அட்ஜெக்டிவா அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு பக்காவா அந்த டேவோடைய எடிட்டோரியல் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்க வக்காப்ஸுக்கு தனியா போகணுன்றது இல்லை, நம்ம இந்த இடத்துல இருந்தே பார்க்கலாம். இதுல உங்களுக்கு idioms and phrases கூட கொடுத்துருக்காங்க. ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை வந்து டெய்லி ஸ்கிப் பண்ணாம இந்த பண்டில் PDF கோர்ஸ்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணி நீங்க படிக்கலாம். அண்ட் அகைன் இட் இஸ் நாட் அ ப்ரொமோஷன் வீடியோ, ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் யூ வாட் ஐ எம் யூசிங் இட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேராஜம்பிள் அண்ட் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம 2 to 3 செட்ஸ் வந்து டெய்லி கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். ட்ரிக்ஸ் என்னன்னா ஸ்டார்ட், எண்ட், தீம் இந்த மாதிரி நம்ம பார்க்கணும். பேர் சென்டென்ஸ் பார்க்கணும். அண்ட் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஸ்டின்ஸ் எடுத்த உடனே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஆன்சர் பார்ப்பேன்னா கண்டிப்பா முடியாது. ஏன்னா டைம் நம்மளுக்கு இல்லை. அந்த மாதிரி ஹார்டர் கொஸ்டின்ஸுக்கு ஆப்ஷன்ல இருந்தே போகலாம். நான் ஃபாலோ பண்ண சோர்ஸ் வந்து அபித்சருடைய மேரத்தான் 100 பேராஜம்பிள்ஸ் தான். ஸோ இது வந்து கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நான் எல்லா வீடியோஸும் பார்த்தேன்னா கிடையாது, நான் வந்து ப்ராக்டிஸ் அதிகமா பண்ணேன். எனக்கு வந்து எப்படி அட்டன் பண்ணணும் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கு வந்து பேசிக்ஸ்ல இருந்து போகணும் அப்படின்னா நீங்க பாருங்க. இல்ல குயிக்கான ஒரு ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் மட்டும் வேணும்னா வீடியோ லாஸ்ட்ல சொல்றேன், அதையும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நெக்ஸ்ட் நீங்க பண்ணக்கூடிய பேராஜம்பிள் எக்ஸாம்ஸ்ல வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களால மார்க் வந்து ஸ்கோர் பண்ற முடியாத மாதிரி தான் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் சொல்லியிருப்பேன். அண்ட் பேராஜம்பிள் பார்த்த உடனே சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் பார்த்த உடனே கம்ப்ளீட்டா ஒமிட் பண்ணாம அட்லீஸ்ட் ட்ரை டு ஆன்சர் 2 to 3 கொஸ்டின்ஸ் ஆவது போடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் செக்ஷன் அப்படின்னு பாக்குறப்போ வேற வழியே இல்லைங்க, ஒண்ணு படிக்கணும், இல்லைன்னா டெய்லியும் வந்து எடிட்டோரியல் நோட் பண்ணணும், இல்லைன்னா புக்ஸ்ல இருக்கிறத படிக்கணும். டெய்லி ஒரு 10 வெர்ப்ஸ் பாருங்க. அண்ட் ஃப்ரேசல் வெர்ப்ஸ் வந்து டெய்லி 5 பாருங்க. ஏன்னா ஃப்ரேசல் வெர்ப்ஸ் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் எரர் ஸ்பாட்ல கூட அது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ண சோர்ஸ் வந்து ராணி மேமுடைய ஃப்ரேசல் வெர்ப்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. நம்ம வந்து டிஃப்ரெண்ட் சோர்சஸ் நான் ஒருத்தருக்கும் சொல்றேனே அப்படின்னு நீங்க வந்து பார்க்க வேண்டாம். நான் யூஸ் பண்ண சோர்சஸ் தான் நான் சொல்றேன். இல்ல எனக்கு எல்லாமே வந்து ஒருத்தட்ட தான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கோ ஃபார் அபித் சார். பிளைண்ட்லி யூ கேன் ட்ரஸ்ட் ஹிம் பிகாஸ் சூப்பரா சொல்லி தருவாங்க சார். அது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சர்ச் பண்ணணும்னா ஃப்ரேசல் வெர்ப்ஸ் அபித் சார். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க போட்டுட்டு பக்கத்துல அபித் சார்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு அபித் சாரோட பிளேலிஸ்ட் வரும். எய்தர் அவரோட யூடியூப் சேனல்ல இருக்கணும், இல்லைன்னா கிராக் வித் ஜாக்ல இருக்கும். இது 2 யூடியூப் சேனல் இருக்கக்கூடிய சோர்சஸை கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஒருத்தருடைய எஜுகேட்டருடைய கண்டென்ட்டையும் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். இல்ல நான் கொஞ்சம் புதுசா ட்ரை பண்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். அண்ட் எரர் கொஸ்டின்ஸ் கிராமர்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அபித் சார் தான். ஸோ சுரேஷ் IAS அகாடமிலேயே அவருடைய பிளேலிஸ்ட் இருக்குது. கிராக் வித் ஜாக்ரி அவருடைய பிளேலிஸ்ட் இருக்குது. நான் ஃபாலோ பண்ணது சுரேஷ் IAS அகாடமி. அது வந்து ஷார்ட் வீடியோஸ் தான், 21 வீடியோஸ். எனக்கு அது மட்டும் இருந்தா போதும் நான் நினைச்சேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங். இதுக்கு வந்து நமக்கு கண்டிப்பா கிராமர் ரூல்ஸ் வேணும். ஏன்னா நமக்கு கரெக்ஷன் பண்றதே வந்து 5 பேராமீட்டர்ஸ்ல தான் கரெக்ஷன் பண்றாங்க. கிராமர் கரெக்டா இருக்குதா, சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் கரெக்டா இருக்கா, சிம்பிளா இருக்குதா, அண்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம இருக்குதா, அண்ட் ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட்ல கொண்டு போயிருக்காங்களா,
கண்டென்ட் உள்ள இருக்குது, நாட் பீட்டிங் அரௌண்ட் த புஷ் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கான்றதான் பார்ப்பாங்க. ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் என்ஐஏசிஎல் ஏஓக்கு வந்து நான் கைடீல்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. பட் சேம் கண்டென்ட்டை வந்து நான் சாட் ஜிபிடிட்ட போட்டு அவங்க கிட்ட இருந்து கரெக்ஷன் வாங்கினப்போ ரெண்டுமே வந்து ஒரே இதுவாக தான் சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்றது, ஒரே மாதிரியான ஃபீட்பேக் தான் சொல்லியிருந்தாங்க. பெருசா டிஃபரன்ஸ் கிடையாது. அதனால வந்து எனக்கு வந்து மணி வந்து சேவ் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க டிஸ்கிரிப்டிவ் வந்து நீங்க சாட் ஜிபிடியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இல்ல எனக்கு ஏதாவது ஒரு கோர்ஸ் மாதிரி வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி படிச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கைட்லி போலாம், ஆலிவ் போர்ட் போலாம். அந்த மாதிரி 2 பிளாட்ஃபார்ம் இருக்குது. பட் ரிவ்யூன்னு பாக்குறப்போ மோர் ஆர்லெஸ் ரொம்ப ஈக்குவலா தான் இருக்குது. சிமிலர்னு கூட சொல்ல மாட்டேன், எக்ஸாக்ட் சேமா தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல மணி ஸ்பெண்ட் பண்ணுமான்றதை யோசிச்சுக்கோங்க. சோர்சஸ்ன்னு சொல்றப்ப நான் 1 பாயிண்ட் சோர்சஸ் சொல்ல மாட்டேன். டுட்டோரியல்ஸ் பாருங்க, நிமிஷா பன்சால் மேமோடது, கைட்லி, ரீனா மேம், அபித் சார், இந்த மாதிரி நிறைய வேரியஸ் டுட்டோரியல்ஸ் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்ப நான் சொல்ல போற விஷயம் எல்லாமே வந்து உங்களுக்கு மார்க்கா டேர்ன் ஆக போகுது. ஸோ எய்தர் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்ல நான் சொல்ற விஷயம் எல்லாமே வந்து ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ நீங்க பார்த்துட்டு நீங்க ஒரு பேப்பர் அட்டம் பண்றப்போ உங்களோட ஸ்ட்ராட்டஜியே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்க போது. திஸ் வில் டெஃபினெட்லி கோயிங் டு ஹெல்ப் யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸை படிச்சா நம்மளுக்கு புரியணும், என்ன கொஸ்டின் கேட்கறாங்கன்றது தெரியணும். அப்போ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நான் கண்டிப்பா படிக்கணும், எல்லா கொஸ்டினும் நான் கரெக்டா வாங்கணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஸ்கிம்மிங். எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸை வந்து ஒரு நோட் டவுன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கீவேர்ட்ஸை சர்ச் பண்ண மாதிரி நீங்க ஆன்சர் தேடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்த்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரிலேட்டடான போய் இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல கேட்டகரி கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க ஃபுல்லா கேட்டகரி வைஸா போய் தேடிட்டு இருக்க கூடாது. நீங்க என்ன பண்ணணும்னா 5 கொஸ்டின்ஸையும் எழுதிட்டு அந்த 5 கொஸ்டின்ல இருக்கக்கூடிய கீவேர்டு எழுதுறப்ப உங்களுக்கு ஞாபகம் வரும். நீங்க அந்த என்டையர் சென்டென்ஸ் படிக்கிறப்போ சப்போஸ் 5th கொஸ்டினோட ஆன்சர் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல இருக்கும், போய் டக்குன்னு 5th கொஸ்டின்ல போய் மார்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். நான் இந்த மாதிரி தான் என்னுடைய டைமை நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம அட்டென்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து நம்பர் பேஸ்டா பாருங்க. சம்டைம்ஸ் 15%, 20% இந்த மாதிரி நம்பர் பேஸ்டா இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்க. அண்ட் லாஸ்ட் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வச்சுக்கோன்னா 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு கேட்பாங்க, அண்ட் டைட்டில் இருக்கும். அந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்ல டேட்டா மாதிரி இருக்கு, நம்பர் மாதிரி இருக்குதுன்னா அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்து ஃபர்ஸ்ட் போட்டுருங்க. ஸோ நம்பரா இருக்குது, ஏன்னா நான் அந்த அவ்வளோ பெரிய பேராகிராஃப்ல உங்களுக்கு நம்பர் மட்டும் தான் தனியா தெரியும். ஸோ அந்த மாதிரி தனியா தெரியக்கூடிய எலிமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் போட்டுருங்க. நான் வந்து ஒரு கொஸ்டினை ஃபர்ஸ்ட் அட்டென்ட் பண்ணக்கூடிய விஷயம் வந்து வேரி ஆகும். நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் தான் அட்டென்ட் பண்ணேன். இன்கேஸ் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து எனக்கு தெரிஞ்ச கண்டென்ட்டா இருந்துச்சுன்னா அதை நான் வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன். ஏன் அப்படின்னா நான் ஸ்ட்ரைட்டா கொஸ்டின்ஸ்க்கு போயிடுவேன். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு கண்டென்ட் தான், அதை வந்து நம்ம பேராகிராஃப் படிச்சுதான் ஆன்சர் பண்ணணும்னு இல்லை, நம்மளுடைய பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆன்சர் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வரேன், நீங்க பாருங்க, உங்களுக்கே தெரியும் எவ்வளவு ஈஸியா எல்லா கொஸ்டினையும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்றது. கொஸ்டின்ல எய்ம் ஆஃப் தி இந்தியன் போஸ்ட் பேங்க் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து பாக்குறப்போ நீங்க இந்த 5 ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கனாலே தெரியும், கண்டிப்பா பிரைவேட் பேங்க் அவங்க கம்பீட் பண்றதுக்கு கொண்டு வரல, அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் நெட்வொர்க்கை ரீப்ளேஸ் பண்ணவும் அவங்க கொண்டு வரல. வந்து உங்களுக்கு டாக்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க, அதுக்கும் பேங்க்குக்கும் சம்பந்தமே கிடையாது. அண்ட் உங்களுக்கு கன்ஃபியூஸ் வந்துச்சு அப்படின்னா ஒன்னு ஃபர்ஸ்ட் இது அண்ட் செகண்ட் இதுல தான் வேணும். ஏன்னா லோன் அண்ட் கிரெடிட் கார்ட்ஸ் இருக்காங்க, ஆனா ரூரல் ஏரியாஸ்ல இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு ரீச்சபிலிட்டி தான் முக்கியம். ஸோ ஆப்ஷன் வந்து நம்ம பிஏ லாக் பண்ணலாம். வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பினான்சியல் இன்க்ளூஷன் பத்தி கேட்டிருக்காங்க. அதோட ஆப்ஷன்ஸ் வந்து ரீட் பண்ணீங்கனாலே தெரியும். போஸ்ட் ஆஃபீஸை ரெடியூஸ் பண்றதுக்கோ இல்ல கிரெடிட் கார்ட்ஸ் கொடுக்கறதுக்கோ இல்ல ஹை இன்ட்ரெஸ்ட் லோன் கொடுக்கறதுனாலயோ பினான்சியல் இன்க்ளூஷன் நடக்க போறது இல்ல. ஆப்வியஸா ஆப்ஷன் ஏ தான் நம்ம லாக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின்ல ஹவு டஸ் கஸ்டமர்ஸ் ஓபன் தயர் அக்கௌண்ட் அப்படின்னு கேக்குறாங்க. இதுல வந்து கஸ்டமர்ஸ் வந்து லென்த்தி பேப்பரை சப்மிட் பண்ணணும்னு கேட்டாங்கன்னா அங்கேயே அவுட் ஆயிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கமர்ஷியல் பேங்க் போய் பாக்குறதுக்கும் போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அண்ட் கமர்ஷியல் பேங்க் வந்து பெருசா வந்து பிரான்ச்சஸ் வந்து ரூரல் ஏரியாஸ்ல இல்ல, அதுக்காக தான் நம்ம போஸ்ட் ஆஃபீஸே கொண்டு வரோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4th ஆப்ஷன் பாருங்க, ஆன்லைன்ல பண்ணுவாங்க. ரூரல் பீப்புள் எப்படி ஆன்லைன்ல பண்ணுவாங்க, பண்ண முடியாதுல அவங்களால. தென் கிராமின் சேவா, அது மேபி உங்களுக்கு டவுட் வரலாம். அண்ட் போஸ்ட்மேனும் உங்களுக்கு டவுட் வரலாம். இப்ப போஸ்ட்மேன் வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்குமா இல்ல கிராமின், ஏன்னா இப்ப எல்லாமே வந்து ஆதார் கார்டு மூலியமா லிங்க் பண்றாங்க, சோ அது ஈஸியா இருக்கும்ல. சோ நம்ம ஆப்ஷன் வந்து சிஎஃப் சென்டென்ஸை வந்து படிக்காம பேராகிராஃப் படிக்காம நம்மளால லாக் பண்ண முடியும்.
நெக்ஸ்ட் வந்து பேங்க் போஸ்ட் பேங்க் உடைய ஒர்க் என்ன இல்லைன்னு கேக்குறாங்க. லோன் அண்ட் கிரெடிட் கார்ட்ஸ் அண்ட் பில் பேமெண்ட்ஸ் இதுலதான் நம்மளுக்கு டவுட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் கிரெடிட் கார்ட்லாம் அங்க இஷ்யூ பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஆப்ஷன் டி வந்து நம்ம லாக் பண்ணலாம். மீதி 3 ஆப்ஷனும் ஏபிசியும் நம்மளுக்கு வரும். பேஸ்டு கொஸ்டின் நீங்க டக்குன்னு பார்த்தாலே உங்களால கண்டுபிடிச்சு நீங்க போட்டுறணும். இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் கோ டு த கொஸ்டினா இருக்கணும். டைட்டில் பேஸ்டு கொஸ்டினை கடைசியா வச்சுக்கோங்க. ஏன்னா அது பேராகிராஃப் ஓரளவுக்கு நம்ம படிச்சு பார்த்தா தான் தெரியும். அண்ட் சம்டைம்ஸ் வந்து ரொம்ப இரலவெண்டான டைட்டில்ஸா இருக்கும், அதெல்லாம் நம்ம ஒமிட் பண்ணிடலாம். இதுதான் ஆட் ஒன் அவுட்டா இருக்குது. எந்த மாதிரியான குரூப் ஆஃப் பீப்புள்ஸை இவங்க டார்கெட் பண்றாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபாரின் டூரிஸ்ட் கிடையாது, எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு கிடையாது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடையாது, அர்பன் சாலரிட் பீப்புளுக்கு கிடையாது. நமக்கு ஆப்வியஸா தெரியுது. ஸோ ஆப்ஷன் ஏ மார்க் பண்ணிடலாம். ஃபால்ஸ் கொஸ்டின் எல்லாத்தையும் லாஸ்டா ஹோல்ட் ஆன் பண்ணி அதை மார்க் பண்ணிக்கோங்க. வந்து செகண்ட் மார்க் டெஸ்ட்ல கொடுத்துருக்க ஒரு கொஸ்டின் தான். ஸோ இது வந்து 9 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இதுல நான் 9 கொஸ்டின்ஸுமே கரெக்ட். ஸோ 13 மார்க்ஸ்ல 9 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் சிங்கிள் செக்ஷன்றதை யோசிச்சுக்கோங்க. அண்ட் இதுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ண டைம் வந்து less than 2 minutes தான். எல்லா கொஸ்டினுமே நம்மளால பேசேஜ் படிக்காம நம்மளால போட முடியும். சம்டைம்ஸ் ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும் போடுற மாதிரி இருக்கும். அண்ட் கிளர்க் எக்ஸாம்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்க மோஸ்ட்லி வந்து பேராகிராஃப் படிச்சுட்டு தான் போவேன், அங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைமை சேவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்க டைம் சேவ் பண்றப்ப அதர் கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து பேராஜம்பிள். வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமிங். அதை பார்த்தோன்னே யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அண்ட் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச் மட்டும் அந்த மாதிரி தான். இதுல வந்து அட்லீஸ்ட் 2 to 3 கொஸ்டின்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் தீம் என்னன்றதை பார்க்கணும். அப்புறம் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் லாஸ்ட் சென்டென்ஸ் பேர் என்னன்னு பார்க்கணும். அதுக்கு பி டி அந்த மாதிரி சம்டைம்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருவோம், ரெண்டும் ஒன்னா வரும்னா அந்த மாதிரிலாம் பார்த்தணும். அப்புறமேட்டு ஹவவர், இட் இஸ், திஸ், தட், சிமிலர்லி இந்த மாதிரி ரெஃபரிங் வேர்ட்ஸ் ப்ரீவியஸ் சென்டென்ஸை ரெஃபர் பண்ற மாதிரியான வேர்ட்ஸ் இருக்கான்னு பாருங்க. அண்ட் கனெக்டிங் வேர்ட்ஸ் அல்தோ, இஃப், அன்டில், சின்ஸ், பட், ஆஃப்டர் இந்த மாதிரியான கனெக்டிங் வேர்ட்ஸ் இருக்கானும் பாருங்க. பொறுத்த வரைக்கும் ஏ அண்ட் அண்ட் இது ரெண்டுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த கான்செப்ட் யூஸ் பண்றாங்கன்னு பாருங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் இது இன்ட்ரடக்ஷன் செக்ஷன்ல மட்டும்தான் வரணும்னு கிடையாது. ஒரு புது கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்றப்பயும் அந்த ஆர்டிகல்ஸ் வந்து வரும். அண்ட் தேவை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஒரு பர்டிகுலர் திங்கை ரெஃபர் பண்றதுதான் வந்து குறிக்கும். ஓகேவா? ப்ரோனவுன்ஸ்லாம் இருக்குல்ல, தே, ஷி, ஹி, இட், தெம், தேர், ஹிம், ஹேர் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ப்ரீவியஸா அந்த கேர்ளை பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ ஹர், பிலாங்கிங்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ரெஃபரிங் வேர்ட்ஸா எடுத்துக்கலாம். அண்ட் கம்பேரிட்டிவ், சூப்பர் ரிலேட்டிவ் டேர்ம்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பா ஒரு ஃபார்மல் சென்டென்ஸ் ஒன்று இருக்கும். அதை நம்ம சர்ச் பண்ணி நம்மளால பேர் பண்ணிக்க முடியும். இப்படிதான் பேராஜம்பிள் அப்ரோச் பண்ணும். ஸோ இந்த விஷயம் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பேராஜம்பிள் நான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்துட்டு அதை எப்படி சால்வ் பண்ணுன்றதை இப்போ உங்களுக்கு நான் லைவா சொல்றேன். இந்த சென்டென்ஸ்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா எஜுகேஷன் இஸ் அ தீம். ஸோ எஜுகேஷன் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் அ சக்சஸ்ஃபுல் லைஃப். அதுக்கு அடுத்த சென்டென்ஸ்லேயே பாருங்க, தயர் கைடன்ஸ், தேர்ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ், அ குட் டீச்சர், டீச்சர் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல், தே ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கா. அங்க தேன்றது யாரை குறிக்குது, தயர் கைடன்ஸ்ன்றது யாரை குறிக்குது, டீச்சர் தான் குறிக்குது. அப்ப டீச்சரை பத்தி எங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாக்குறப்போ a good teacher alsoன்னு ஒரு இடத்துல இருக்கு. அந்த டீச்சர் பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல்னு இருக்குது. ஆல்சோன்ற வார்த்தை இருக்குதுன்னா அப்ப ஆல்ரெடி என்னமோ ஒண்ணு பண்ணிருக்காரு, அது இல்லாம இதுவும் அவங்க பண்ணுவாங்கன்ற மாதிரி இருக்கு. அப்ப சி நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ டிக்கு அடுத்து பி தான் வரும்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ டீச்சர் பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஷேப்பிங் தி ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ பாக்குறப்போ தே ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் டிஃபிகல்ட் டாபிக்ஸ் மோர் கிளியர்லின்றது ஆப்வியஸா தெரியும். ஏன்னா தயர் கைடன்ஸ்ன்றது அதுக்கு அடுத்து தான் வரும். ஓகேவா? ஏன்னா டிஃபிகல்ட் டாபிக்ஸை வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு கான்பிடன்ஸ் வரும், நாலேஜ் வரும்ன்றது ஈல சொல்லியிருக்காங்க. ஸோ ஏவோட இம்பாக்ட் தான் இ. அதனால ஏக்கு அப்புறம் இ வரும். ஸோ தேர்ட் சென்டென்ஸ் ஏ, ஃபோர்த் சென்டென்ஸ் இ. வந்து a good teacher also motivates the students to achieve their goals. அவங்க டிஃபிகல்ட்டான டாபிக்ஸை மட்டும் சொல்லி தராம அவங்கள மோட்டிவேட்டும் பண்ணுவாங்க. இதனாலதான் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா should always respect their teachers and value their teachers அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ ஆர்டர் என்ன அப்படின்னா டி, பி, ஏ, இ, சி, எஃப். ப்ராக்டிஸ் கொஸ்டினை நீங்க பண்ணுங்க, நான் சொல்லி கொடுத்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் இதை ஒரு ஷார்ட்ஸா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ஷார்ட் வீடியோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஷார்ட்ஸ்ல வந்து அப்லோட் பண்றேன். வந்து சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். இந்த மாதிரி சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்ல நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் போடுவேன்னு இல்லாம ஒரு கொஸ்டினை பாக்குறீங்களா, ரேண்டமா ஒரு சென்டென்ஸ் படிக்கிறீங்களா, அதுக்கு அடுத்து என்ன சென்டென்ஸ் வரணும்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே சைமல்டேனியஸா யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. இது எடுத்தோடனே வருமானா கண்டிப்பா வராது. பிராக்டிஸ் பண்ணதான் வரும். ஸோ கீப் ஆன் பிராக்டிசிங் இட். சென்டென்ஸ் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா ஆப்ஷன் வைஸ் வச்சு போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணலாம்.
காம்ப்ரிஹென்ஷன்ல டோன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது என்னன்றதை நான் இதுல நோட் பண்ணிருக்கேன். ஸோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நோட் டவுன் பண்ணி நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. பேராஜம்பிள்லயும் இந்த மாதிரி டெர்மினாலஜிஸ் கேட்பாங்க. அதுவுமே நான் என்னன்றதை உங்களுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணி நோட் பண்ணிருக்கேன். அதையும் நீங்க நோட் டவுன் பண்ணிக்கலாம். அண்ட் கிளாஸ் டெஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு ஒரு பேராகிராஃப்ல 5 ரெக்கார்ட்ஸ் வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் நீங்க வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து சம்டைம்ஸ் நம்ம ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம், அதெல்லாமே நம்மளுக்கு இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அண்ட் இது வந்து என்னன்னா ஃபில்லர்ஸ்ன்னு சொல்லலாம். மெயின்ஸ்ல வந்து 4 to 5 ஃபில்லர்ஸ் வரைக்கும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோஃபா நான் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு 5 மிஸ்டேக்ஸ் வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். என்னென்ன அப்படின்றது என்னன்னா, வீடியோஸ் பாக்குறப்ப கண்டிப்பா பென் அண்ட் பேப்பரோட உட்காந்து பாருங்க. ஜஸ்ட் வீடியோஸ் மட்டும் பார்க்காதீங்க. நெக்ஸ்ட் வந்து செக்ஷனல் மார்க் போடுங்க. மார்க் கம்மியா தான் வரும், பட் அதை நினைச்சு worry பண்ணாம போடுங்க. எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் கன்சிஸ்டன்டா ஒரு 3 மந்த்ஸ் பண்ணுங்க. ஏன்னா இங்கிலீஷ்க்கு கண்டிப்பா 3 மந்த்ஸ் தேவைப்படும். பேசிக்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அண்ட் 3 ஹார்ஸ் வந்து டெஃபினட்டா கொடுங்க. அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகுது. ஏன்னா இங்கிலீஷும் ஒரு செக்ஷன். ஓகேவா? ஸோ கண்டிப்பா இங்கிலீஷ் வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்க போகுது இனிமே அப்கமிங் எக்ஸாம்ஸுக்கு. ஸோ கீப் லேர்னிங். Yes, if you have watched it this far, you have already seen the complete strategy for English section. Now comes the part I'm most excited about, the initiative I have been planning for all of us. It is a daily practice session and a video explanation. ஃபர்ஸ்ட் நான் வந்து ரியல் ஸ்கோர் பூஸ்டர் இங்கிலீஷ்ல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எரர் ஸ்பாட் அண்ட் ஃப்ரேசல் ரீஅரேஞ்ச்மெண்ட் தான். இதுல கிராமர் தெரிஞ்சா போதும், நம்மளால ஷார்ட்டா ஆன்சரை மார்க் பண்ணிட்டு வர முடியும் அக்யூரசியோட. லைக் எப்படி நம்மளுக்கு டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மெத்தட் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த மெத்தட் நம்மளால கண்டிப்பா அட்டென்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரியான ஒரு செக்ஷன் தான் வந்து எரர்ஸ் அண்ட் ஃப்ரேசல் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஸோ இதுக்காக நான் என்ன இனிஷியேட்டிவ் பிளான் பண்ணியிருக்கேன்னா, ஸோ டோட்டல் 120 ரூல்ஸ் இருக்குது. ஆல்ரெடி எல்லாருமே கண்டிப்பா பேசிக்ஸ் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா கண்டிப்பா அதை பார்த்துருங்க. அண்ட் இந்த இனிஷியேட்டிவ் சைட் பை சைட் ஃபாலோ பண்ணுங்க. லைக் ஒரு நாளைக்கு 4 ரூல்ஸ்ன்னு வச்சு நான் ஒரு வீடியோ ஆர் போஸ்ட் ஏதாவது நீங்க சொல்ற மெத்தட்ல நான் வந்து அதை பிளான் பண்றேன். அண்ட் 40 ப்ராக்டிஸ் கொஷின்ஸும் நான் உங்களுக்கு எடுத்துட்டு வரேன். ஒரு ரூல்ஸுக்கும் 10 கொஷின்ஸ் நான் எடுத்துட்டு வந்து 40 ப்ராக்டிஸ் கொஷின்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் டேல வந்து அது ஒரு டீடைல்டு வீடியோ எக்ஸ்பிளனேஷன் வீடியோவா நான் உங்களுக்கு கொண்டு வரேன். ஸோ இதுதான் 1 மந்த்துக்கான பிளான். அண்ட் இந்த பிளான் நான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா டுகெதர் வி ஹாவ் டு அன்லாக் திஸ் சேலஞ்ச். ஸோ அதுக்காக ஒரு ஸ்மால் சப்போர்ட் ஃப்ரம் யோர் சைட். ஆல்ரெடி நம்மளோட யூடியூப்ல 26 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அது 50 சப்ஸ்கிரைபர்ஸா எது ரீச் ஆனிச்சுன்னா, ஆர் இந்த வீடியோ வந்து 300 வியூஸ் போறப்போ, இல்ல அப்படின்னா நீங்க வீடியோஸ் பாக்குறவங்க உங்க இந்த கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு எஸ் ஐம் இன் அப்படின்ற ஒரு டைப் மட்டும் பண்ணுங்க. எஸ் எங்களுக்கு இந்த ஒரு வீடியோ வேணும், இந்த இனிஷியேட்டிவ் எங்களுக்கு வேணும்ன்றது ஒரு 50 கமெண்ட்ஸ் இல்லைன்னா ஒரு 50 லைக்ஸ் இந்த வீடியோக்கு வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா நெக்ஸ்ட் இந்த இதை நான் ஸ்டார்ட் பண்றேன். பிகாஸ் உங்களுக்கு இந்த இனிஷியேட்டிவ் வந்து ரியலா வேணுமா வேண்டாமான்றது எனக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் என்னால இதை கொண்டு வர முடியும். பிகாஸ் ஐ எம் ஆல்சோ ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட். ஸோ இதுக்கு வந்து லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அண்ட் டைம் வந்து ரெக்வயர் ஆயிருக்குது. ஸோ உங்க சைட்ல இருந்து இந்த இனிஷியேட்டிவ்க்கு என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் வருது நான் பார்த்துட்டு தான் இதை பிளான் பண்ண முடியும். அண்ட் லெட்ஸ் டுகெதர் unlock this challenge. If you really need it, please hit it a like button, share, comment and subscribe to my channel, and please put it in the comment box yes. Thank you. Have a great day. Thank you so much for watching this video so patiently. Thank you so much. I'm very glad to my subscribers. So thank you so much. Have a great day. Happy learning.